அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநெருங்குன்றம் மலைக்கோயில் அப்பண்டைநாதர் கோயில். அந்த படிக்கட்டு தான் பசங்க ஏறி வந்துட்டு இருக்காங்க. இந்த படிக்கட்டு மேலே ஏறி வந்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரையா அந்த மலையில் இப்படி படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோபுரம் தெரியும். இந்த மாதிரி செயற்கையாகவும் படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க, இயற்கையாகவும் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் இருக்கும். இந்த குழந்தைங்க காமிச்சிட்ருக்காங்க. இந்த இயற்கை சூழலோட மேல் பகுதியில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா மலையை குறைஞ்சி நம்ம அப்பண்டைநாதருடைய அந்த கோயில் இருக்கும். தோன்றிய வரலாறான அந்த செய்திகள்லாம் வந்து செய்தி படமாக அதாவது கருத்து படமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மலைப்பகுதி ஏறதுக்கு முன்னாடி ஏறி இறங்கக்கூடிய செயற்கை படிக்கட்டுகள் இதில் இருக்குது. இதுதான் அந்த குழந்தைகள் வந்து அழகாக இறங்கி வராங்க. மேலே போயிட்டு திருப்பி இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஈஸியாகவும் இருக்கும், ஏறுறதுக்கு நமக்கு எளிய முறையில் தான் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மலையை நம்ம சுற்றி வரலாம். இது உள்ளே தான் வந்து கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த கருத்து படத்தோடு இருக்கக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மேல் பகுதியில் கோயில் கோபுரம் வச்சுருப்பாங்க. சுற்றி பாருங்கள், சுற்றி போவாங்க. இந்த உள்ளே தான் வந்து கீழே அதாவது மலையை குறைஞ்சி தான் கோயில் எழுப்பியிருப்பாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளோட சூழல்கள் இயற்கை சூழல் அமைச்ச மாதிரி இருக்கும். சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க அந்த பசங்க. மலைப்பகுதி ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு மலைப்பகுதியை அந்த குழந்தை சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. வர்ஷினி சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. தம்பியும் கூட வந்திருக்காங்க, குடும்பத்தோடு பார்க்க வந்திருக்காங்க. இங்காண்ட ஒரு சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பத்மாவதி அம்மன் அவங்களுடைய இது இருக்கும். இதுதான் வந்து இந்த மலைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நல்ல கோயில். இந்த சமண கோயிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கடவுளை வணங்கணுன்னா கண்டிப்பாக போய் ஒரு தடவை பாருங்கள். மலையை குறைஞ்சி அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. தரிசனத்திற்கு வாருங்கள். நன்றி.